அப்போ இந்த கடன் சுமையிலிருந்து நாம மீள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில நாம என்ன பண்ணணும்னா, முருகப்பெருமானுடைய வழிபாடை செய்ய வேண்டியது அவசியம். என்னை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு கடன் சுமை மிதம் மிஞ்சிய அளவிற்கு இருக்கிறது என்றால், அதற்கு அற்புதமான திருத்தலம் ஒன்று பழனி, இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர். இந்த செவ்வாய் ஹோரை இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இறைவனை வழிபடுவது மிக மிக நன்று. செவ்வாய் ஓரையில திருச்செந்தூர் முருகனையும் பழனி முருகனையும் நாம் மனதார வழிபட்டுவிட்டு அந்த செவ்வாய் ஓரையிலேயே நாம் கடனை தீர்க்கும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட மலை போன்ற கடன் இருந்தாலும் அது படிப்படியாக குறைந்துவிடும். அதே போல கடனை கொடுத்துவிட்டு கடனை வாங்க வேண்டும் என்ற மனநிலையில் ஒருபொழுதும் இருக்காதீர்கள். இந்த கடனை நாம் தீர்த்துவிட்டு அடுத்து நம்மளுடைய சுய தொழிலால் உருவாகக்கூடிய விஷயத்தை தான் நாம வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை